அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆடி 18க்கு பூஜை நாளைக்கு நம்ம கோயிலில் நடைபெறுதுங்க. அனைவரும் எல்லாம் குடும்பத்தோடு வந்துடுங்க. நாளைக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுனா, நம்ம காலையில் வந்து நம்ம பெரும்பூசைக்காக முகூர்த்த கால் போடுறோங்க. முகூர்த்த கால் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆடி பூஜை அது கண்டினியூஷன் ஆகுங்க. இந்த ஆடி பூஜை காலையில் எப்பயும் போல தான். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். 11:30 வரையில் வந்து வெறும் தேங்காய் பழம் மட்டும் வச்சு படைச்சிட்டு போகிறவங்க 11:30க்குள்ளே வந்து படைச்சி முடிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் கோயிலில் ஒரு கொஞ்சம் துப்புரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பூஜை படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த 11:30 வந்திங்கன்னா அந்த 12 மணி பூஜை வந்து 12:30 மணிக்கு, இப்போ 1 மணிக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறது. ஸோ அதனால் வெறும் தேங்காய் பழம் பட்டு படைக்கிறவங்க வந்து 11:30க்குள்ளே வந்து 11 மணிக்குள்ளே வந்துடுங்க. 11:30க்குள்ளே படைச்சி முடிச்சிடலாம். அப்புறம் அதுக்கு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா 12 படி பொங்கல் பூஜையோடு சேர்த்து வச்சு படைச்சிக்கோங்க. அப்போ ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, இன்னும் உங்களுக்கும் டைம் கரெக்டாக இருக்குங்க. இல்லை கடைசி நேரத்தில் ஏன்னா ஒருத்தருக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கா சங்கடப்படுற மாதிரி ஆயிரும். இது வந்து நாளைக்கு ஆடி பூஜை வந்து 18 வந்து ஒரு ட்ரையல் ரன்ங்க. நம்ம பெரும்பூஜைக்கு டைமிங்கில் இது பண்ணி எல்லா வேலையும் டைமிங்கில் போனால் அந்த அன்றைக்கும் அதே மாதிரி டைமிங்கில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வழக்கமாக வந்து ஆடி பூஜை அன்றைக்கி எப்படி பொங்கல் வைக்கிறீங்களோ அதே மாதிரி பொங்கல் வைக்கிறவங்க வந்து பொங்கல் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நாளைக்கு கும்பல் இருக்காது இல்லை, ஏன்னா அடுத்த வாரமும் வராது அப்படிங்கிறதுனால. ஸோ பூசை அன்றைக்கி வீட்சாமி கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறவங்க நாளைக்கு கூட வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பங்க, எப்படி பண்ணுறவங்களோ பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு பொங்கல் பூஜை முடிஞ்சிடுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உணவு இப்போ வரையிலும் எவ்வளோ வரப்போகிறாங்க என்னங்கிறது தெரியலைங்க. ஒரு ஐடியா இருக்குங்க, ஏதாவது இப்போ ரெடி பண்ணி கொடுத்துக்குவோம். அப்படியே இல்லாட்டியும் நம்ம பொங்கல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் வருவாங்க என்ன ஏதுங்கிறது புரியல. சரி என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுங்கிறது ஒன்றும் தெரியல. வர அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரதுன்னா கூட வாங்கிட்டு வந்துக்கலாங்க. ஸோ அவசியம் எல்லாம் ஆடி 18 பூஜைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம பெரும்பூஜைக்காக முகூர்த்த கால் போடுறாங்க. எல்லாம் குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஆண்டவனாக பார்த்து நமக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கு. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். காலையில் பந்தக்கால் நட்டுலேருந்து ஆடி 18 பூஜை வரையிலும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு எல்லாம் நம்ம அம்மனோட அருள் பெறணுங்க. நல்லபடியாக வந்து நம்ம பெரும்பூசையை முடிச்சுட்டு வருவோங்கிற வேண்டுதல்களோடு நாளைக்கு நம்ம அங்கேருந்து கோயிலேருந்து விடைபெறலாங்க. பெரும்பூசையை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, திருவிழா தாங்க இது. நம்ம அவ்வளோ சந்தோஷமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், சரியா? அதனால் சாப்பாடை பொறுத்தவரையிலும் நிறையா பிளான்ஸுங்க, நிறையா இதுங்க. யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, பத்தாமல் போயிடக்கூடாது. வந்தவங்களாம் சிறப்பாக கவனிக்கணும். அது மாதிரி நூக் அண்ட் கார்னர் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் நம்ம யோசிக்கணுமோ யோசித்து பொறுப்பாளர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள்லாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிறோம் ஃபார் நல்லதுக்காக. இப்படி செஞ்சால் பரவாயில்ல, இல்லை அப்படி செஞ்சால் தான் பரவாயில்ல அப்படின்னு கலந்துரையாடலுங்கிறது வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்க இந்த இங்கே திருச்சியில் இருக்க பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், பூசாரி என்னென்னா இருக்கட்டும், எல்லாம் கான்கால்லையாக இருக்கட்டும், அது அவங்களோட உழைப்பு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரசைஸாக வந்து நாங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் வர சொல்லுங்கள். எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சு நம்மளோட சாமிகளுக்கு 16 வருஷம் கழித்து போடுற பூசை வந்து பெரும் பூசையோடு இல்லாமல் பெரிய திருவிழா அளவுக்கு செஞ்சு முடிக்கணுங்க. அதுக்கு உங்களோட வேண்டுதல்களும் உங்களோட ஆதரவுகளும் எல்லாம் வந்துடணுங்க. ஒரு சிலவங்க படிவம் கொடுக்காமல் இருக்கீங்க. அந்த படிவத்தை வந்து நான் இனிமேல் எப்படி கேட்குறதுன்னு தெரில. அந்த படிவத்தை வச்சு தான் நம்ம வந்து சாப்பாடு இதெல்லாம் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் பீப்புள் தான் கொடுத்துருக்குறாங்க. மீதி இவங்களாம் கொடுக்கல. நான் வரல, நான் ஏன் கொடுக்கணுங்கிற மாதிரி போயிடுறாங்களா என்னன்னு தெரியல. லெட் இட் பி, நோ இஷ்யூஸ். நான் அதுக்காகப்பட்டு பார்க்கல. ஏன்னா இன்னும் வரையும் படிவம் வந்துட்டு இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி சமைச்சு எப்படி பண்ணுறதுங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஜாமான்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாமான்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. சமைக்காரங்களுக்குலாம் இவ்வளோ பேத்துக்குன்னு பேசியாச்சு. என்னை பொறுத்தவரையிலும் பத்தலைங்கிற மாதிரி இருக்காது. அப்படியே பத்தலை அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ரெடியாக வாங்கி வைக்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சுங்க. ஸோ எல்லோரும் வந்து சந்தோஷமாக எந்த அளவுக்கு உங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கூப்பிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கௌரவிச்சு நல்லா சிறப்பாக செஞ்சு
எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை தாங்க. வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம், அந்த பெருமையை நிலைநாட்டுவோம், பெருமைக்கு பங்கம் வராமல் எல்லாம் நடந்துக்குவோம். நன்றிங்க. வணக்கம்.